பண்பான நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபா ஸ்டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பைனாப்பிள் இந்த பவுல் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம், கடுகு, தாளிக்கிறதுக்கு தேவையானது 2 மிளகாய் வத்தல், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், தயிர். இது புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மஞ்சள், பால் கிரேப்ஸ் இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம், சர்க்கரை. இது ஸ்வீட்னஸாக இருந்ததுன்னா இது தேவையில்லை, இதனால் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இது ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம பைனாப்பிளை தட்டிடலாம். இப்போ பச்சை மிளகாவும் தட்டிடலாம். மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அது முங்குற அளவுக்கு போதும், இவ்வளோ போதும். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பைனாப்பிள் வேகிற டயத்தில் நம்ம தேங்காய் பூ, கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா இப்படி பரட்டி விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வெந்தால் போதும். பைனாப்பிள் கரெக்டாக 10 நிமிஷம் வெந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம். ரொம்ப தேங்காய் கொதிக்கணும் வேண்டாம், லைட்டாக லேசாக கொதிச்சா போதும். இப்போ இதில் நம்ம கட்டி தயிர் சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை லைட்டாக அப்படி பரட்டி விடுங்க. கிரேப்ஸ் வேகணும்னு இல்லை, ஜஸ்ட்டு நம்ம தூவி கொடுத்தா போதும். இப்போது நம்ம இந்த சர்க்கரையை லாஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். கடாய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம பச்சடிக்கு தாளிசம் போட்டுடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெட் சில்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிசம் போட்டுடலாம். இப்போ நம்ம தாளிச்சது இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது நம்மளோட கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபா ஸ்டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.